இணை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா டாட் ஈடுயின் இணையதளத்துக்கு செல்வோம். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து சிந்தனை உரை வழங்குவதற்காக நம்மிடம் பேராசிரியர் அருள்நிதி ரோஜாபாபு அம்மா அவர்கள் நம்முடைய வருகை தந்துள்ளார்கள். சிந்தனையின் தலைப்பு பொறுமை எனும் பூரணம். அனைவரும் சிந்தனையை கேட்க அமர்வோம். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்க அம்மா, கிளியரா இருக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக அருமையாக ஆழமான ஒரு துரிய தவத்தை வழிநடத்தி கொடுத்த பேராசிரியர் அருள்நிதி பரமேஸ்வரி பழனிவேல் அம்மா அவர்களுடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். அம்மா அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வையகம். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. வளர்க வேதாத்திரியம். குரு வணக்கம். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்த்து தழைத்ததில் உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாட்சி. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையெல்லாம் மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும் கூறி, ஒவ்வொரு நாளும் வேதாத்திரி சிந்தனிலே இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு பொறுமை எனும் பூரணம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இந்த பொறுமை என்கிறது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம்தான். இப்ப அவசர காலகட்டத்துல யாருக்குமே இந்த பொறுமை இல்லாதனால நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே நிறைய நடந்துகிட்டு இருக்கு இந்த உலகத்துல. இப்போ ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு கூட ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி பாருங்களேன். அந்த குழந்தை என்ன சொல்லும்னா, நேத்தியே சொல்லிட்டேம்மா, மறுபடியும் இன்னைக்கும் கேட்கணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்கறதுக்கு கூட பொறுமை இல்லை. அதை விட இன்னும் இப்ப கேட்டா வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டா கூட யாரும் கேட்கறது கூட இல்லை. நீங்க அதுக்கு பதிலா ஒரு டைப் செஞ்சு அனுப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குழந்தை ஸ்கூல்ல போய் சொல்லுது டீச்சர் கிட்ட, நீங்க எங்க அம்மாவுக்கு ஹோம்ஒர்க்கை பத்தி எல்லாம் வாய்ஸ் மெசேஜ் போட்டீங்கன்னா எங்க அம்மா கேட்க மாட்டாங்க, நீங்க டைப் பண்ணி அனுப்புங்க மிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. எதை நோக்கி போகிறோம்? இந்த அவசர உலகத்துல எதை நம்ம சாதிக்க போறோம்? நம்ம நாட்டுல இருக்கிற பெரிய பெரிய மேதைகள், சாதனையாளர்கள் எல்லாம் பொறுமையாக இருந்ததுனால்தான் இப்ப நம்ம சுதந்திரமா இருக்க முடியுது. அப்போ அவ்வளவு சாதனையாளர்கள் எல்லாமே எவ்வளவு உழைச்சிருப்பாங்க பாருங்க. பொறுமை என்கிற அந்த குணம்தான். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. பொறுமையில் சிறந்தது பூமாதேவின்னு கூட சொல்றாங்க. கரெக்டு தானுங்களே? அப்ப இந்த பூமாதேவி அவ்வளவு பாரங்களை பூமியை பொறுமையா தான் சுமக்குறாங்க. அந்த அவசர உலகத்துல பொறுமை நமக்கு வேணும்னு சொன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம்தான். நமக்கெல்லாம் சுவாமிஜி நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்திருக்காரு. சுவாமிஜி வடிவமைத்து கொடுத்த இந்த அகத்தாய்வு, அகத்தம், தவம் செய்யணும். தவம் தொடர்ந்து செய்ய 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 நமக்கு ஒரு குணங்களாக மாறுது. நல்ல ஒரு குணங்களாக மாறுது. ஒரு சிலர் தியானத்திற்கு வந்த பிறகு கூட என்ன சொல்றாங்கன்னா, நான் இவ்வளவு நாள் தவம் செய்யறேன், மனசு எல்லாம் இங்கெல்லாமே போகுது, தவம் பிடிப்பே வரல, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வருது, ஆனா எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? நீங்க எல்லாம் நல்லா தவம் செய்றீங்க, உங்க ஹெல்த் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க.
அதுக்கு காரணம் இந்த பொறுமைதான். பொதுவா நீங்க தியானத்துக்கு வந்தாச்சு. தொடர்ந்து தியானம் செய்ய செய்ய நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். பொறுமையா இருக்கணும்னா ஒரு விஷயத்த நமக்கு நம்பிக்கையாக செய்யும்போது, இப்போ உதாரணத்துக்கு நம்ம முதல்ல மனவளக்கலை பண்றதுக்கு வரும். முதல்ல எடுத்த உடனே நம்ம மனவளக்கலையில நுழைஞ்சதுமே நமக்கு ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஒண்ணு குடுப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த ஃபவுண்டேஷன் முடிச்ச உடனே சர்டிஃபிகேட் கோர்ஸ். அதுக்கப்புறமா நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாரி எம்ஏவோ, டிப்ளமோவோ, அட்வான்ஸ் டிப்ளமோவோ, எம்எஸ்சியோ, பிஎஸ்சி படிக்கிறதோ, இப்படி தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு வகுப்புக்கும் போனாதான் கடைசியில நாம நினைச்சத பிஹெச்டி கூட போலாம். எடுத்ததுமே நாம பிஹெச்டிக்கு போனோம் அப்படின்னா நமக்கு அந்த ஞானம் வருமா? அப்ப சிறுக சிறுக ஒவ்வொரு பேராசிரியர்கிட்டயும் நிறைய விஷயங்களை கேட்டு படிச்சு தத்துவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பொறுமையா நம்மள நாம மேம்படுத்தி கொள்ளணும். இப்ப அந்த காலத்துல எல்லாம் பாருங்க, நம்ம முன்னோர்கள் தாத்தா பாட்டிங்க எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். 5, 6 குழந்தைகள், 10 குழந்தைங்க, ஒரு டசன் கூட குழந்தைகளை பெற்றிருக்காங்க. எவ்வளவு அழகா, அன்பா, பொறுமையா பார்த்துக்கிட்டாங்க. இப்போ இன்னைக்கு இந்த அம்மாக்களுக்கு ஒரு குழந்தைகளை கூட பார்த்துக்க முடியல. ஏன்னா பொறுமை இல்ல. அப்ப தேவையில்லாதகளை கேட்கறது, பாக்குறது, எவ்வளவு இருந்தாலும் போதல. எதை நோக்கி போறோம்? இப்ப இதையேதான் நம்ம குழந்தைகளும் வழி நடத்துறாங்க. அப்ப அந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே தியானத்தை பத்தி சொல்லணும். தியானத்தை சொல்லி கொடுக்கணும். அன்னைக்கு அத்தனை குழந்தைகளையும் நம்ம முன்னோர்கள் அவ்வளவு அழகா வளர்த்தாங்க. ஒரு தட்டுல சாதம் போட்டா அதுங்களே எடுத்து சாப்பிடும். நாம தான் இப்ப தெரு தெருவா சுத்திக்கிட்டு ஊட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா அதுங்களே அழகா எடுத்து சாப்பிடும். இன்னைக்கு ஒரு குழந்தைய கூட நம்மளால பார்த்துக்க முடியல. பொறுமை இல்லை அப்படின்னு சொல்லும் போது அதற்கு பெற்றோர்களும் ஒரு காரணம். அதற்கு நம்ம தவம் செஞ்சா பொறுமை என்கிற குணம் கண்டிப்பா வரும். அப்ப தியானம் செய்தால் யாருக்கு நல்லது? நமக்கு தானே நல்லது. அப்ப அந்த பொறுமை இல்லாதப்போ என்ன ஆகும்? கோபம் வருது. இப்ப தெரு தெருவா குழந்தைங்கள ஒரு வாயாவது சாப்பிட்டா போதுமே, ஐயோ உடம்புல ஒட்டணுமே, குழந்தை சாப்பிடவே இல்லையான்னு நினைக்கிறோம். அப்ப அதுங்க சாப்பிடாத போது நமக்கு கோபம் தான் வரும். அப்ப கோபம் வரும்போது என்ன ஆகும்? வீட்டுல குடும்பத்துல சண்டை, பிரச்சனை, ஒரு ஸ்ட்ரெஸ். அதுக்கப்புறம் எல்லாம் ரிலேட்டடா ஒன்னொன்னா வரும். இப்போ உடனே எல்லா ஆர்கன்ஸும் நமக்கு பாதிக்கும். இப்ப நீங்க பொறுமையா இல்லாம கோபமா கத்துனீங்கன்னு சொன்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் பாதிக்கும். அதுல இருந்து நாம வெளியில வரணும்னா அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம உடம்புல எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதுக்கு பொறுமை என்ற ஒரு சின்ன விஷயம்தான். சரிங்களா? இப்போ ஒரு நாட்டையே ஆள்கிற மிகப்பெரிய பிரைம் மினிஸ்டரும் சரி, ஒரு மிகப்பெரிய தலைவர்கள் அவங்களும் ஞானிகள் பொறுமையா இருந்து இந்த நாட்டையே ஆட்சி செய்யறாங்க. நாம இந்த வீட்டுல இருக்கிற நம்மளுக்கு இந்த பொறுமை இல்லாம போகுது. ஒரு நாட்டையே ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அவர்கள் எந்தெந்த ஸ்டேஜை தாண்டி வந்திருப்பாங்க. நம் நாட்டை கீழ இருந்து மேல கொண்டு வந்து சக்சஸ்ஃபுல்லா வெற்றிகரமா இந்த நாட்டை வழிநடத்தி கொண்டு போறாங்க என்று சொன்னால் அதுக்கு எவ்வளவு பெரிய பொறுமை வேணும் இல்லைங்களா? நாம மனவளக்கலைக்கு மன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? பொறுமை இல்லாம இருந்தோம். குடும்பத்துல யாராவது ஏதாவது பேசிட்டா பெரியவர்கள் பேசுறதுக்கு முன்னாடி நாம தான் முந்திக்கிட்டு பதில் சொல்லுவோம். அதையெல்லாம் மாற்றி விட்டது என்றால் இந்த தியானம் தான். கோபப்பட்டுக்கிட்டோம். கோபம் நம்ம கிட்ட பேசவே வேணாம். நம்ம முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். கண்களை பார்த்தாலே தெரியும். அந்த அளவுக்கு நமக்கு அந்த கோபம் அப்படி வெளிக்காட்ட முடியாம அவ்வளோ ஒரு கோபம் இருக்கும். அந்த கோபம் நமக்கு என்ன பண்ணும்? நம்மளுடைய ஜீவகாந்தத்தெல்லாம் வாரி இறைக்கும். எதற்கெடுத்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆசைகளை அப்படியே அடுக்கி வச்சுட்டு இருந்தோம். அந்த ஆசைகளை அடிக்க அடிக்கதான் பேராசையாக ஆளாயிடுச்சு. இப்ப எண்ணத்தை ஏணியாக்கி வச்சுட்டு இருந்தோம். இப்ப எண்ணத்தை தரைமட்டமா ஆக்கிட்டோம். நல்ல எண்ணங்கள், அந்த நல்ல எண்ணங்களை எடுத்து வச்சு அதன்படியா நம்ம நடந்து வந்திருக்கோம் இப்போ. அது முதல்ல மனவளைக்கலைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே எனக்கு தான் நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ எங்கிருந்து வந்தோம், எதற்காக வந்தோம் அப்படின்ற ஒரு தெளிவு நிலை அறிஞ்சிச்சு.
அப்ப நான் யார் என்பதை நாம புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே இறைநிலை தான் என்பதை பற்றி புரிய வைத்தது நம்ம குருதான். இப்போ குரு காட்டிய இந்த தியானம் தான் மிகப்பெரிய மருந்து. மருந்துதான் பொறுமை என்ற பெருமை தந்தது. இதை பற்றி நம்ம ரொம்ப கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப பெரிய பொறுமைசாலின்னு. இந்த ராமாயணம் எல்லாம் கூட இப்பெல்லாம் பாருங்க, நம்ம டிவில அப்பெல்லாம் முதல்ல ஒரு காலத்துல புக்கை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அந்த கூத்துல ஒவ்வொருத்தரும் ராமாயண கதையெல்லாம் சொல்லுவாங்க. இப்பெல்லாம் நமக்கு டிவியிலேயே சர்வசாதாரணமா வந்துடுச்சு. ஒவ்வொரு வாரமாக அழகா எடுத்து சொல்றாங்க. அப்ப இந்த ராமாயணம் படிக்கிறதுக்கோ, மகாபாரதம் படிக்கிறதுக்கோ, சும்மா படிக்கிறதுக்காக இல்லைங்க. இந்த காவியங்கள் எல்லாமே நமக்கு ஒரு பாடத்தை புகட்டுவதற்காகத்தான் சொல்லப்பட்டது. அப்ப அதுல இருந்து என்ன நம்ம கத்துக்கிட்டோம்? எப்படி இருக்கணும் நாம? ஒரு காட்டுல குந்தி தேவி தன்னுடைய 5 குழந்தைகளை வச்சுக்கிட்டு காட்டுல வாழ்ந்தாங்க. எத்தனை வித்தைகள் அவங்களுக்கு பொறுமையா சொல்லி கொடுத்தாங்க. இந்த சீதா தேவி மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையுடைய ராணி. 14 வருஷம் வனவாசம் இருந்தாங்க. சீதையே ஒரு காவியமாக இன்னைக்கும் பேசுறாங்க. அதுக்கு பொறுமைதான் காரணம். நம்ம மகாகவி பாரதியார் கூட அவருடைய மனைவி செல்லம்மா, கணவன் சொன்னார் என்றால் என்ன சொல்றாரோ அதை மறுக்காமல் ஒரு மந்திரமா செய்வாங்களாம். கையில பணம், பொருள், காசு எதுவுமே கிடைக்கலனாலும் இருக்கிற அந்த கொஞ்சம் அரிசிய எடுத்து காக்கா குருவிக்கு எல்லாத்துக்கும் பாரதியார் போட்டுக்கிட்டே இருக்காராம். அப்ப கூட அவருடைய மனைவி பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். ஏன் போடுறீங்க? அந்த அரிசி தான் அவங்களுடைய அன்னையோட உணவு. அப்ப எங்கிருந்து அவ்வளவு பொறுமை வந்தது? அவங்க இன்னைக்கும் பேசப்படுறாங்கன்னா அப்படின்னு சொன்னா அதுக்கு பொறுமைதான் மிகப்பெரிய காரணம். நாம என்ன பண்றோம்? ஈகோவால நான் ரொம்ப கிரேட், நான் சொல்றதுதான் கரெக்ட், நான் சொல்றதுதான் நீ படிக்கணும், நான் சொல்ற விஷயங்கள் அத்தனையும் உண்மை அப்படின்னு ரொம்ப பெருமையா, ரொம்ப அந்த பொறுமை இல்லாத போதுதான் அந்த பிரச்சனைகளை பெருசு பண்ணிடுறோம். யாராவது நீங்க போய் கேட்டு பாருங்களேன், நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தவிர நான் ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கேன். ஆனா மனவளக்கலை மக்களுடைய நண்பர்களை கேட்டு பாருங்க, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நான் பயிற்சி பண்ணி சூப்பரா இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா மத்தவங்களை கேட்டு பாருங்களேன், அப்படி சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பொறுமை இல்லாததுதான் காரணம். இந்த பொறுமை வேணும்னு சொன்னா நிறைய புக்ஸ் படிக்கணுங்க. அதிலும் மகான்களுடைய புக்ஸ் நிறைய படிக்கணும். அந்த காலத்துல ஜான்சி ராணிய பொறுமைக்கு உதாரணம்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பொறுமையா அந்த அம்மா. பொறுமையை தவிர வேற எந்த பண்பையும் இவ்வளவு அதிகமாக பாராட்டியதாக நாம் காண முடியாது. இன்னும் விளக்கி சொல்லணும்னா, பொறுமைதான் மனித இனத்துக்கே உரிய சிறப்பு குணமாகுமா. பொறுமை மன அமைதி மற்றும் மன கட்டுப்பாட்டிற்கு வழிவகுக்குதான். ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை கூட எளிதா சமாளிக்க முடியுதாம். ஒருத்தருடைய தவறுகளை பொறுத்து கொள்வதும் மன்னிப்பதும் நேர்வழிக்கு அழைத்து செல்லுதான். இந்த பொறுமையின் மூலம் கிடைக்கும் ஒரு சிறந்த பலனா. இப்ப நம்முடைய வாழ்க்கையில பலதரப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதுதான் இருக்கு. அப்ப இந்த மகிழ்ச்சி, முன்னேற்றம், வெற்றி, பாராட்டு எல்லாம் இவையெல்லாம் நமக்கு வாழ்க்கையில வரும். ஆனா சில நேரத்துல அந்த துக்கமும் தோல்வியும் வாழ்க்கையில வந்துகிட்டுதான் இருக்கும். எப்படி நமக்கு பாராட்டுகள் கிடைப்பது போல விமர்சனங்களும் வசைப்பாடுகளும் மத்தவங்க தரத்துல இருந்து நமக்கு வந்துகிட்டுதான் இருக்கும். அப்போ நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த அருமருந்து பொறுமையாக இருக்கணும். பொறுமை என்பது இறை குணமா, இறைவனிடத்து வரும் இந்த ஒரு அருள் குணமா. அந்த அருள் குணம், பொறுமை ஒரு அருட்கொடை. யார் பொறுமையாக மேற்கொள்ள முயல்கிறாரோ அவரே இறைவன் சொல்றாங்க. ஒரு இறை நம்பிக்கை உள்ளவன் நிலையானது இளம் பயிர் போலயாம். காற்றடிக்கும் போதெல்லாம் திசையில அந்த இலை சாயுமா, காற்று நின்னுட்டா நேராக நிக்குமா. இப்படித்தான் இறை நம்பிக்கை உள்ளவனும் அவருடைய வாழ்க்கையில் சோதனை வரும்போது அலக்கழிக்கப்படுகிறாரா. ஆனாலும் அவர் பொறுமை காக்கணும். இந்த பொறுமை என்பது துன்பம்
துயரம் நடக்கிற சமயத்துல பொறுமை காக்கணும். அதுக்கு மாறாக நான் பொறுமையை இழந்து அழுது புலம்பி ஆடி அடங்கி ஓடி ஒடுங்கி தெம்பு குறைஞ்ச பிறகு மூச்சு விட கூட சக்தி இல்லாத போது இப்ப கூட நான் பொறுமையா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது வெறும் போலியான வார்த்தைன்னு சொல்றாங்க. பொறுமை ரொம்ப 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 அவசியம். பொறுமையாக இருக்கும்போது நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைக்குதாம். அமைதியான மனம் உடல் நலத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பொறுமை காக்கவில்லைன்னா இவ்வளவு இழப்புகள் வருவதற்கு நாமளே காரணமாகி விடுறோம்ன்றாங்க. எதுனா நிதானம் இழந்த கோபத்தால் நம்மளுடைய சமூக நல்லிணமே கெட்டு போகுது. குடும்ப உறவுகளும் மனஸ்தாபம் ஏற்படுது. நட்பு வட்டாரத்துல நமக்கு விரிசல் ஏற்படுது. கோபம் என்பது உடல் ரீதியாக, மன ரீதியாக, சமூக ரீதியாக, உளவியல் ரீதியாக எதிர்மறையான விளைவுகளை உண்டாக்கி விடுதான். பொதுவா நம்ம வாகனத்துல போகிறோம், ஒரு வண்டியில போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த பயணம் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா எதை எதிர்பார்ப்போம்? வண்டியோட பிரேக்கை தான் எதிர்பார்ப்போம். அதுதான் முக்கியமா தேவைப்படுது. அத போலதான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய பயணம் சிறப்பாக இருக்க பொறுமை தேவைப்படுது. பிரேக் இல்லாமல் வாகனம் ஓட்டினால் வண்டி ஓட்டுவருக்கும் சரி, அதுல பயணம் செய்யறவரும் சரி, எப்படி சிரமம் படுவார்களோ அத போலதான் பொறுமை இழந்து வாழக்கூடிய மனிதனும் அவ்வளவு கஷ்டங்களையும் சிரமங்களையும் அடைவாங்க அப்படின்றது நாம கண்கூடா பார்க்கிறோம். ஆக பொறுமை அவ்வளவு ஒரு தலை சிறந்த பொக்கிஷமாக விளங்குகின்றாங்க. பொறுமை கடலிலும் பெரிது அப்படின்றது திருக்குறளுடைய வரிகளை நமக்கு பார்த்திருப்போம், படிச்சிருப்போம். இந்த வரிகளை நம்ம வாழ்க்கையில எப்படி தேவைப்படுதுன்னு பார்த்தா, ஒரு ஆங்கில அறிஞர் சிறந்தவரான பெஞ்சமின் பிராங்கின் அந்த பொறுமையை பற்றி சொன்ன இனிமையான வரிகள் பொறுமையுடையவன் எதை சாதிக்க வேண்டுமென நினைக்கிறானோ அதை சாதிப்பான். இந்த வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் பார்த்தால் பொறுமையுடைய சிறப்பை வெளிச்சம் போட்டு காட்டுது. சாதனை என்பது எல்லோருக்கும் விரும்புகிற சுவையான ஒரு கனிதான். வேண்டும் நினைப்பவர் பொறுமையுடன் இருக்கிறது ரொம்ப அவசியம். அப்போ பொறுமை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத கிரேக்க தத்துவர் அறிஞர் அரிஸ்டாட்டல் சொல்றாரு. பொறுமை கசப்பானதுதான். ஆனா அதனுடைய கனிகள் மிகவும் இனிப்பானது. இப்ப இந்த கசப்பான பொறுமைய நம்முடைய வாழ்வில் பல இடத்துல பார்த்திருப்போம். உதாரணத்துக்கு நாம படிச்சுக்கிட்டு வேலை வாய்ப்பு இல்லாம இருப்பாங்க. அப்புறம் நினைச்ச வாழ்க்கை அடைய முடியாமல் இருப்பாங்க. ஏன் ஒரு ரேஷன் கடைக்கு போனா கூட சர்க்கரை அரிசி வாங்குறதுக்கு கூட நம்ம பொறுமையா இருக்கணும். பொறுமையா இல்லைன்னா அங்க போயிட்டு வாங்குவாங்க. இப்படி எல்லா விஷயங்களும் நமக்கு கசப்பாதான் இருக்கும். கசப்பாதான் இருக்கலாம். ஆனா கடைசியில பொறுமை என்ற கனியை சுவைக்கும் போது அதனுடைய இனிமை ஆனந்த கண்ணீர் மட்டுமே நமக்கு பரிசளிக்குமா. இப்போ கொஞ்ச வருஷம் ஆன பிறகு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது, நினைச்ச வாழ்க்கை கிடைக்குது, நம்ம கண்ணு முன்னாடியே நடக்குது. இப்படி எல்லாமே கசப்பான நிகழ்வுகளை மாற்றி இனிமையான நிகழ்வுகளை மாறுவதற்கான காலம் கண்டிப்பா வரும்ன்றாங்க. ஒரு விதையை போட்டால் பூமியில போட்டா உடனே அது செடிகளா வருவதே இல்லை. ஏன்னா அந்த விதை தன்னுடைய வேற பூமியில நல்லா பதிய வைக்கணும். அந்த பதிய வச்ச பிறகுதான் அதுக்கு தேவையான சக்திகளை கிடைக்கும் வரை அந்த விதை பொறுமையா காத்துட்டு இருக்கு. இப்போ பூமியில தன்னுடைய வேரை நல்லா பதிய வச்ச பிறகுதான் அது பொறுமையா முளைக்கவே ஆரம்பிக்கும். இப்ப வேர் பிடிக்காமல் இருக்கின்ற செடி முளைப்பதில்லை. எளிதில் கிடைக்கும் வெற்றி நிலைப்பதில்லை என்று ஒரு ஆங்கில அறிஞர் சொல்லியிருக்காரு. அதனால பொறுமைக்கு முதல் தேவையே நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை நம்ம எப்ப இழக்கிறோமோ, அதாவது பொறுமைக்கு தேவையான நம்பிக்கை என்னைக்கு இழக்கிறோமோ அன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற பொன்முட்டை இடுற வாத்து நாம அறுத்து கொள்ற மாதிரி சமமா. அப்ப நாம பொறுமை இல்லாம அவசரப்பட்டுக்கிட்டு இருந்தா நமக்கு வெறும் சிப்பி மட்டும்தான் கிடைக்கும். ஆனா நாம பொறுமையாக இருந்தோம் என்றால் சிப்பிக்குள் இருக்கும் விலை மதிப்புள்ள
முத்து கூட கிடைக்கலாமா. ஒரு ரஷ்ய எழுத்தாளர் லியோ என்பவர் பொறுமையும் போராளிகளுடைய பலம் என்று சொல்லியிருக்கார். லட்சியத்தை நோக்கி பயணிக்கும் ஒவ்வொரு நபரும் ஒரு போர்ல போராடும் பயணிகள் தான். அதனால போராளிகளுக்கு பலமே அவங்களுடைய பொறுமை தான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் ஒருத்தர் என்ன சொல்றாரு, ஆல்பர்ட் ஜங்ஷன் வெற்றிக்கு 99% பொறுமையாக உழைக்கணும், 1% உந்துதலும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பொறுமையோட உழைப்பும் இருக்கணும், அந்த பொறுமையின் உழைப்பு தான் வெற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால பொறுமையோட உழைக்கணும்னா 99% நமக்கு பொறுமை இருக்கணும், 1% உந்துதலும் இருக்கணும். இந்த வாட்ஸ்அப்ல வந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையை பத்தி சொல்லி உங்களுக்கு இது அறிமுகப்படுத்தி நான் இந்த சிந்தனை உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். ஒரு சின்ன கதை. ஒரு சின்ன கிராமம் மழை இல்லாத போனதுனால அந்த உணவு தட்டுப்பாடு வர ஆரம்பிச்சிச்சு. அந்த கிராமத்துல மக்கள் எல்லாருக்குமே அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்கு போயிட்டு ஒரு கோரிக்கை வச்சாங்களாம். ஐயா, எங்க குழந்தைகளுக்காவது தினமும் நீங்க 2 ரொட்டி துண்டு தரணும் அப்படிங்கிறது தான் அந்த கோரிக்கையா. உடனே அந்த பணக்காரர் அவர் ரொம்ப இரக்கமான குணமுடையவராம். அதனால உடனே அந்த கோரிக்கைய ஒத்துக்கிட்டாராம். உடனே அவரு, என்னுடைய வேலையாட்கள் நாளையில இருந்து என்னுடைய வீட்டு வாசல்ல உங்க குழந்தைங்களுக்கு ரொட்டி துண்டு 3 வேளையும் நான் தரேன், நீங்க வாங்கிக்கிட்டுங்க அப்படின்னு. வீட்டுக்கு ஒருத்தர் வந்தா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். மறுநாள் அந்த பணக்கார வீட்டு வாசலில் அப்படி ஒரு கும்பலாம் முட்டி மோதி ஜனங்க நின்னாங்களாம். நான் தான் முதல்ல, நீ தான் முதல்ல அப்படின்னு ஒரே சண்டையாம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பணக்காரு ஒரு பொண்ணு மேல அவருடைய கவனத்தை ஈர்த்துதான். சின்ன பொண்ணா, இந்த மாதிரி சண்டைக்கு எதுக்குமே வராம கடைசியா நின்னு ரொட்டி துண்டு வாங்கிட்டு போச்சாம். அந்த பொண்ணை கூப்பிட்டு பணக்காரர் கேட்டாராம், நீ மட்டும் ஏம்மா இவ்வளவு இவங்கள மாதிரி முட்டி மோதி சண்டையெல்லாம் போட்டுக்காம கடைசியா நின்னுகிட்டு ரொட்டியை வாங்கிட்டு போற, உன்னை நான் தினமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு கேட்டான். அந்த பொண்ணு அதுக்கு சொல்லிச்சான், எப்படி இருந்தாலும் எனக்கான ரொட்டி துண்டு கிடைக்கத்தான் போகுது, நான் எதுக்கு முட்டி மோதி சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொட்டி துண்டை வாங்கிட்டு வேகமா வீட்டுக்கு போயிடுச்சான். அவ அம்மாவோட சாப்பிடறதுக்காக வீட்டுக்கு போயிட்டா. இந்த ரொட்டி துண்டை பிரிச்சு பார்த்ததுமே அதுல ஒரு சின்ன தங்க காசு கீழே விழுந்துச்சான். உடனே அந்த பொண்ணு, ஐயோ இது நம்ம உடனே திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு அந்த பணக்காரர் வீட்டுக்கு அந்த குட்டி பொண்ணு ஓடி போறா. அந்த பொண்ணு வருவது அந்த பணக்காரர் பார்த்துட்டு, என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. நான் ரொட்டி துண்டை உங்ககிட்ட வாங்கிட்டு போய் நான் சாப்பிட போகும்போது அதுக்குள்ள தங்க காசு இருந்தது, அத உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாலாம். அப்ப அந்த பணக்காரர் சொன்னாராம், உண்மையாக உன்னுடைய பொறுமைக்காக தான் நான் கொடுத்த பரிசு, நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாராம். அந்த பணக்காரர், இதுதான் பொறுமைக்கு கிடைத்த பரிசு. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பொறுமை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும் ஆனால் அதை கடைபிடிக்காம விட்டுறோம். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரை பொறுமையை நாம கடைபிடிக்கிறதே இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம சாலையில ரோட்ல போய்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், டிராபிக் சிக்னல் சிக்னல் அதை நம்ம எத்தனை பேரு ஃபாலோ பண்றோம் சொல்லுங்க? அதை எப்படி நம்ம கடைபிடிக்கிறோம்? நிறைய பேர் கடைபிடிக்கிறதே கிடையாது. அப்புறம் ஒரு ஹோட்டலுக்கு போறோம், நம்ம பிடிச்ச உணவை சாப்பிடறதுக்காக ஆர்டர் பண்றோம். இந்த சர்வர் வர்றதுக்குள்ள எத்தனை பேர் பொறுமையை இழக்கிறோம்? நிறைய பேர் பொறுமையை இழந்துடுறோம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், உடல் நலம் சரியில்லாத ஒருத்தர், ஒரு ஃப்ரெண்டையோ இல்ல நம்மளுடைய உறவுக்காரையோ அவரை பார்க்க போறீங்க. 2வது மாடியோ இல்ல 4வது மாடியோ இல்ல 7வது மாடியோ அவரை பார்க்க நம்ம லிஃப்ட்ல போய்த்தான் பார்க்கிற ஒரு கட்டாயம். அந்த லிஃப்ட் வந்ததுமே உள்ளே இருப்பவர்கள் வெளியில வர்றக்குள்ள நம்மளுடைய பொறுமை நிக்கிறது இல்ல. ஆனா வரிசையில நம்ம நிக்கணும், அவங்க உள்ள இருக்கவங்க வெளியில நாம உள்ள போகணும். அப்போ அந்த மாதிரி எத்தனை பேர் பொறுமையா இருக்கிறோம்? அங்கேயும் பொறுமையை நம்ம கடைபிடிக்க விட்டுறோம்.
இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் நாம பொறுமையை கடைபிடிக்காம போறதுனால தான் ரொட்டி துண்டுக்குள்ள இருக்கிற அந்த தங்க காசு மாதிரி பல நல்ல விஷயங்களை நாம இழந்துடுறோம். அது மட்டும் இல்ல, தேவையில்லாத பல சிக்கலுக்களும் நாம ஆளாகிறோம். பொறுமையை பற்றி புத்தர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். மிக சிறந்த பிரார்த்தனைகளை விட மிக சிறந்தது பொறுமை. இனிவரும் காலங்களில் நாம பொறுமையை ஒவ்வொரு விஷயத்திலும் கடைபிடித்தோம்னா சிறப்பு பிரார்த்தனை கூடுதலாக ஒவ்வொரு முறையும் நாம செய்யறோம் அப்படின்னு அர்த்தமா. இப்போ பொறுமை ஒரு தலை சிறந்த பொக்கிஷம். நம்முடைய வாழ்வில் ஏற்படும் ஒவ்வொரு வழிகளையும் பொறுமை எனும் ஒளிகளை கொண்டு செதுக்குவோம். எல்லாவற்றுக்கும் தீர்வான மருந்து, நிலையான மருந்து பொறுமை என்கிற தியான மருந்து தான். இப்ப தியானத்தினால் உங்கள் குணம் மாறி இருக்கா? நல்ல விஷயம். உங்கள் பக்கத்துல இடியே விழுந்துகிட்டா கூட போகட்டும் அப்படின்னு பொறுமையா நம்ம தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா, ஒரு விஷயம் நம்ம கத்துக்கிட்டா மேல மேல உயரணும் தான். அப்படிதான் நம்ம தொடர்ந்து போவோம். தியானம் பண்ணுவோம். தியானம் செய்தால் ஞானம் வரும். ஞானம் வந்தால் என்ன வரும்? பொறுமை வரும். பொறுமை வந்தால் வாழ்க்கை அற்புதம், ஆனந்தம் தான். அப்ப பொறுமை என்னும் பூரணமே முழுமை. அதாவது மற்ற எல்லா நல்ல குணங்களையும் அடைய உதவுவதுதான் பொறுமை. இப்ப இந்த பொறுமையால் சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் இவை அனைத்துமே பொறுமை உள்ளவர்கிட்டும் தன்னம்பிக்கை, பரிவு, மன அமைதி, நியாயமான சிந்தனைகளே இருக்குமா. இப்போ ஒரு மனிதன் பொறுமை கற்றுவிட்டால் அவனது மனம், சொல், செயல் இந்த மூன்றுமே நிதானமா இருக்குமா, இருக்க வைக்குமா. இது அவரை பூரணமான மனிதராக ஆக்குகிறது. அதனால்தான் பொறுமை என்னும் பூரணம் என்று புகழப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்க அம்மா. பொறுமைக்கு உதாரணமா ஆரம்பத்துல எப்படி பூமாதேவிய சொன்னீங்களோ, அது மாதிரி மத்தவங்க நம்மள நீங்க எப்படி இவ்வளவு பொறுமையா இருக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கும், நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே எப்படி பொறுமை எனும் குணம் அவங்களுக்கு இயல்பாகவே அதிகரிச்சிருந்ததோ, அவங்களால எத்தன குழந்தைகள அன்போட பொறுமையா பார்த்து கொண்டாங்க. ஆனா இப்போ உள்ள ஜெனரேஷன்லாம் இவ்வளவு பொறுமை இருக்குதான்னு கேட்டோம்னா, இல்ல அப்படின்னும். எப்படி தலைவர்கள் முதல் ஞானிகள் வரை எவ்வளவு பொறுமையாக இந்த நாட்டை உயர்த்தி செல்றாங்கன்னோ, நாம இந்த தவங்களை இயற்றி வர்றதுனால, குரு காட்டிய வழியில் செல்றதுனால, இந்த பொறுமையை இயல்பாகவே நம்ம கடைபிடிக்க முடியுதுன்னு. பொறுமைக்கு உதாரணமாக பாரதியாரின் மனைவிய சொன்னீங்க, எவ்வளவு பொறுமையா இருந்தாங்கன்னு. பொறுமை இல்லாத காரணத்தினால தான் பிரச்சனைகளும் பெரிதாகிறது அப்படின்னும். பொறுமைதான் மனித குணத்தின் சிறப்பும். பொறுமை எனும் இறைகுணம். பொறுமையை மேற்கொள்பவன் தான் இறைவன் என்றோம். நம்முடைய பல துன்பங்கள் வரும்போது பொறுமையை காத்தல் மிக அவசியம்னு. பொறுமையா இல்லாதனால குடும்பத்தில் இருந்தும், நட்புகளிடம் இருந்தும், சமுதாயத்திடம் இருந்தும் எப்படி எதிர்மறையாக அவங்ககிட்ட போய் நம்ம ஃபேஸ் பண்ண முடியுதுன்னு. பிரேக் இல்லாம வண்டி எப்படி ஓட்டுனால் அது சிரமப்படும் இல்லைங்களா? அது போல தான் இந்த பொறுமை காக்க முடியாம போயிட்டா, அத போல தான் நம்ம வாழ்க்கையும் சிக்கலா இருக்குன்னு அருமையா சொன்னீங்க. பொறுமை கசப்பா இருந்தாலுமே கூட, ஆனால அதோட கனி எவ்வளவு சுவையா இருக்கும்னு சொன்னீங்க. ஒரு விதைய கூட பூமியில நல்லா பதிய வச்சு, அதுக்கு பிறகு தான் முளைக்கவே ஆரம்பிக்குதுன்னு. அப்புறம் கடைசியா அந்த ஒரு குட்டி கதை சொன்னீங்களம்மா, அதுவும் ரொம்ப அருமையா இருந்தது. எப்படி அந்த குழந்தை பொறுமையா இருந்து அந்த ரொட்டி துண்ட வாங்கிட்டு போய் அதுக்கு பரிசா அது கிடைச்சது மாரி ஒவ்வொருத்தரும் பொறுமை காக்குறப்போ, ஏதோ இறைநிலை நமக்குன்னு அங்க ஒரு இத வச்சிருக்கோம் அப்படின்னு மிக சிறப்பாக சொன்னீங்கம்மா. அனைவரும் அம்மாவை தவநிலையில் நின்று வாழ்த்தி மகிழ்வோம்.